உலகமே சேர்ந்து எடுக்கும் விழா. Ilayaraja is born for me and I am born for Ilayaraja. எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லா இடத்துலையும் மியூசிக் போட தெரியும். ஆனால் உங்களை போல ஒரு சிலருக்கு தான் எங்க மியூசிக் போடக்கூடாதுன்னு தெரியும். என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய அந்த சங்கீதம் ஒவ்வொரு படியிலையும் எனக்கு துணையாக இருந்திருக்கு. என்ன சத்தம் இந்த நேரம் எனக்கு காதலுக்கு உதவி செஞ்சவர் அண்ணன் எஸ்பிபி அவர்கள். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. சரி, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர வழி இல்லையோ. இளையராஜா 1000 சரித்திரம், சாதனை, சகாப்தம். இப்போ ஒரு பிளேபேக் சிங்கராக நீங்கள் நிற்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பாக ராஜா சார் தான் காரணம். இந்த பாட்டு பாம்பேல ரெக்கார்ட் பண்ணும்போது everybody stood up and started clapping. All the musicians. They said we never heard these sort of sounding of music. That's Ilayaraja. This is like a dream come true. எனக்கு 80 வருஷம் நான் வாழ போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சா என் கடவுளிடம் கேட்கிறேன், ஒரு 30 வருஷத்தை பிடிங்க ராஜாட்ட கொடுத்துருக்கேன். மை டேட் வாஸ் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை அம்மா. ஏன்னா ஷீஸ் த ஹோல் பில்லர். இன்றைய மேடையில் இளையராஜா ரசிகர்களுக்கு ஒரு பரிசாக ராணி வந்து பூஜை போட்டு போயிட்டாங்க. இப்ப ராஜா அதுக்கு மறுபடியும் பூஜை போட போறார். பல கோடி ரசிகர்களின் மனதில் தவழும் இசையின் தலைவன் இளையராஜா. இளையராஜா 1000 அடேங்கப்பா என்று வியப்பவர்கள் சிலர் இருக்கலாம். எனக்கு இது வியப்பில்லை. இளையராஜா 1 கோடி என்றாலும் அது மிகையாகாது, பல கோடி என்றாலும் மிகையாகாது. இன்னும் சொல்ல போனால் அது வாஸ்தவம். பல கோடி ரசிகர்களின் மனதில் தவழும் இசையின் தலைவன் இளையராஜா. இந்த விழாவை துவங்கி வைக்கும் பெருமை எனக்கு கிடைத்திருப்பதை ஒரு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும் இவர் இப்படியெல்லாம் கொடிகட்டி பறப்பார் என்று சொல்வது கொஞ்சம் யோசித்து சொல்லும் பொய் போல பலருக்கு தோன்றலாம். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தோன்றியது இவ்வளவு தூரம் கண்டிப்பாக இது வரும் என்று. ஆனால் இங்கே இந்த விழாவுக்கு நான் வந்து அதை பாராட்டும் அளவுக்கு பெரிய நடிகனாக இருப்பேனான்லாம் எனக்கு அப்போ தெரியாது. என்னை இங்கு கொண்டு சேர்த்த எனது ரசிகர்களுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி இருக்க வேண்டும், அவர் மாதிரி நடிக்க வேண்டும், இவர் மாதிரி டைரக்ட் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆவல்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆவலில் ஒரு பேராவல் இந்த பாவலர் பிரதர்ஸில் ஒருத்தனா நான் இருந்துடக்கூடாதான்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசை நிறைவேறிவிட்டதற்கு காரணம் இளையராஜா அவர்கள். என்னை சகோதரனாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நானும் அந்த தகுதியுடன் இங்கே வந்திருக்கிறேன், திறமையுடன் அல்ல, பாசத்துடன். நன்றி. விழா துவங்கட்டும். வணக்கம்.